அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஹால் டிக்கெட் டவுன்லோடு பண்ணாதவங்க, அதாவது பண்ண முடியாதவங்க ப்ளஸ் பண்ணவங்க, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன். சில பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை, அவங்களுக்கு நோ ரெக்கார்ட் நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு வருது. அவங்க இமீடியட்டாக நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நாளை மறுநாள் ஃப்ரைடே அன்னைக்கு உங்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு இமிடியேட்டாக போங்க. போகும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரெசிப்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அதில் தான் அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஹால் டிக்கெட்டை எவ்வளோ சீக்கிரமாக டவுன்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தது 10th 11th ஹால் டிக்கெட் வரும். அப்போ சில டைம் இதோட கம்பைன் பண்ணி அதை கொடுத்துருப்பாங்க 10th 11th 12th. சில டைமு 12th விட்டுட்டு வெறும் 10th 11th மட்டும் போடுவாங்க. அதனால் உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக டவுன்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஹால் டிக்கெட்டில் கரெக்ஷன் ஒர்க் இருந்துச்சு, ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. நேமு எல்லாம் கரெக்டாக இருக்கா, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது எல்லாம் பார்த்துங்க. அப்படி ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்தை உடனே கான்டாக்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஹால் டிக்கெட்டில் எந்த எக்ஸாம் சென்டர் இருக்குதோ அந்த சென்டரை இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமு என்ன டைம்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உடனே இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நெட்வொர்க்கு நல்லா இருக்குதான்னு ஒரு தான் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ பிஸியான டைமில் உங்கள் நெட்டு ஸ்லோவாக இருந்தால் கூட நோ டேட்டான்னு தான் வரும். அதனால் நெட்டு ஸ்பீடு இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை ப்ரௌசிங் சென்டரே போயிடுங்க, அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது மறக்காமல் அப்ளிகேஷன் நம்பரை போடுங்க, இல்லைன்னா ரிஜிஸ்டர் நம்பரை போடுங்க. ஏதாவது 2 நம்பரில் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் போடுங்க. ரோல் நம்பரை போடாதீங்க. உங்கள் ரோல் நம்பர் போட்டிங்கன்னா வரவே வராது. அடுத்ததாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடும்போது அதே ஃபார்மேட்டில் போடுங்க, இயரு மந்த்து டேட்டுன்னு. அதுக்கு இடையில் ஐஃபன் போட்டுக்குங்க, அண்டர் ஸ்கோர் போடாதுங்க. ஏன்னா அண்டர் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும், அதை போட்டுறாதீங்க. ஐஃபன் போட்டால் தான் வரும். அடுத்தது அந்த கேப்சாவை என்டர் பண்ணும்போது 2 நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கு வர ஆன்சரை போடுங்க. மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்தால் உடனே கமெண்டில் கேளுங்க, முடிஞ்ச அளவு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் மறுபடியும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள்.